இங்கிலாந்து நகரின் இலையுதிர் கால வானை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரிய ஒளி கொஞ்சம் குறைவான ஒரு நாளாக இங்கே இங்கிலாந்து இலையுதிர் கால நேரங்களிலே இத்தகைய நாட்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்பொழுது வெளி வெப்பநிலை சுமார் 12 பாகை செல்சியஸாக காட்டுகிறது. இந்த 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 நாள் இது ஒரு இலையுதிர் காலத்தின் மாதிரி நாளென்று எடுத்துக்கொள்ளலாம். இதோ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மரம் தனது இலைகளை உதிர்க்கும் நிலையை எட்டி கொண்டிருக்கின்றது. பழுப்பு நிறத்தை அடைந்திருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் கொப்பர் பீச் ட்ரீ என்பார்கள். அதாவது செம்பு நிறத்தை கொண்டிருக்கும், அதன் பருவகாலம் துளிர்த்து கொண்டிருக்கும் காலத்திலே பச்சையாக ஆரம்பிக்கும் இலைகள் பின்பு ஒரு செப்பு நிறத்தை அடைந்து கொப்பர் பீச் என்னும் பெயர் பெற்ற ஒரு மரம். இந்த மரம் இன்னும் சுமார் ஒரு 4 வார காலத்துக்குள் முற்றாக தனது இலைகள் முழுவதையும் இழந்து நிர்வாணமாக காட்சியளிக்கும். இந்த மரத்தின் வயது சுமார் ஏறக்குறைய ஒரு 100-150 வருடங்கள் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அதன் பின்னால் தெரியும் மரங்கள் கூட அதே வகையை சார்ந்தவை தான். ஆனால் இவைகள் பல இங்கிலாந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு அது வெட்ட முடியாது, அதனை இழப்பதற்கு அனுமதி இல்லை இத்தகைய மரங்களை. ஏனென்றால் அவர்கள் இப்போது இந்த மரக்கட்டுப்பாடு விதிகளை நியமித்திருக்கிறார்கள் இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காக. இதோ அதை அடுத்திருக்கும் அடுத்த மரத்தை பாருங்கள். முற்றாக இலைகள் அனைத்தையும் துறந்து ஒரு மோன நிலைக்கு போய்விட்டது. நமது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அதாவது இருப்பதை இழக்கும்போது இந்த மரம் புலம்பவில்லை, ஒரு விதமான தவத்தை மேற்கொண்டு தனது இளவேனில் காலத்தில் மீண்டும் அந்த இலைகள் துளிர்க்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது போன்ற ஒரு காட்சியை காண்கின்றோம். ஏதோ இந்த இலையுதிர் கால சூரியன் மேகங்களை விலக்கி கொண்டு தன் கதிர்களை பாய்ச்ச முயற்சிக்கிறார் போலும். இதோ அடுத்தொரு மரத்தை பார்க்கிறோம். மிகவும் அழகாக இருக்கிறது. முற்றாக தனது இலைகளை துறந்து ஒரு நிர்வாண கோலத்திலே ஒரு முனிவர் தவம் இருப்பதைப் போல தனது இந்த இலையுதிர் கால தவ வாழ்வினை மேற்கொள்ளத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கிலாந்தின் இலையுதிர் காலம், அதாவது ஓட்டம் என்பார்கள். அந்த காலத்தினை அடைந்திருக்கிறது. இதோ மற்றொரு மரம் தனது பழுப்பு நிற இலைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. இலைகளை உதிர்க்கத் தொடங்கிவிட்டது. பச்சை நிற புல்லின் மேல் இலைகள் உதிர்ந்து அப்படியே ஒரு பழுப்பு நிற கம்பளத்தை விரித்தது போன்ற ஒரு காட்சி. எத்தனை அழகாக இருக்கிறது பாருங்கள். இயற்கையின் வனப்பு மிகுந்த காட்சி. புல்லின் பச்சையே மறைந்து போகும் அளவுக்கு இந்த மரம் தனது இலைகளை உதிர்த்து நிர்வாண நிலைக்கு தனது தவ வாழ்வை மேற்கொள்ளும் ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இது என்றும் தான் இழக்கும் அந்த இலைகளை கண்டு புலம்புவதில்லை. மீண்டும் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் தனக்கு மீண்டும் இலைகள் துளிர்க்கும் என்பதை அந்த மரம் உணர்ந்ததாலோ என்னவோ ஒரு ஞான நிலையை அடைந்து மீண்டும் வாழ்க்கை சக்கரத்துக்குள் தன்னை புகுத்தி கொள்கிறது.
இங்கும் பழுப்பு நிறமாகவும் தரைகள் எல்லாவற்றையும் பழுப்பு நிற கம்பளத்தால் மூடி வைத்து இந்த இலைகளை எல்லாம் துளிர்த்த ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். ஆனால் சில மரங்கள் மட்டும் தமது இலைகளை துளிர்க்காமல் இந்த இலையுதிர் காலத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு வன்மையை காண்கிறோம். இதோ அடுத்து ஒரு மரம் தனது இலைகளை துளிர்த்து கொண்டிருக்கிறது. இதோ இந்த மரம் கூட தனது இலைகளை துளிர்க்கும் நிலையை அடைந்து விட்டது. மீண்டும் இளவேனில் காலத்தில், வசந்த காலத்தில் மீண்டும் துளிர்த்து மிகவும் பச்சை நிறை ஆடை அணிந்தது போன்ற ஒரு நிலையை அடைந்துவிடும். இதோ இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில தமது இலைகளை என்றுமே இழக்காமல் பல வருடங்கள் வாழக்கூடிய சில தாவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த மரம் முற்று முழுதாக தனது இலைகளை இழந்துவிட்ட ஒரு நிலையை காண்கிறோம். ஓரிரு இலைகள் மட்டும் அங்கே தவிர்த்திருக்கின்றன. அதனுள் ஒரு சிவப்பு நிறத்திலே ஒரு சிறிய பழம் ஒன்று காணப்படுகிறது. இதோ செர்ரி மரம் ஒன்றை பார்க்கிறீர்கள், செர்ரி மரம் ஒன்று. அந்த மரம் கூட ஒரு பழுப்பு நிலையை அடைந்து தனது இலைகளை துறப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் இந்த மரங்களோ தமது இலைகளை இழந்து நிர்வாண நிலைக்கு தம்மை கொண்டு சென்று விட்டன. இனி இவர்கள் தமது தளிர்களை பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திலே இந்த மரங்களிலே மீண்டும் இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். இத்தகைய இயற்கை காட்சிகள் எமக்கு மனிதரின் வாழ்க்கையை நினைவூட்டுகின்றன. பிறக்கின்றோம், பின்னர் மடிகின்றோம், மீண்டும் பிறக்கின்றோமோ நாம் அறியோம். ஆனால் வாழ்க்கை சக்கரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையே இந்த இயற்கை காட்சிகள் எமக்கு உணர்த்துகின்றன போலும். இந்த இலையுதிர் கால வானத்தை பார்க்கிறோம். மேகமூட்டங்கள் சூழ்ந்து சூரியன் மேகங்களோடு யுத்தம் புரிந்து வெளிவர முயற்சித்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. இதுதான் இங்கிலாந்து நகரின் ஓட்டம் என சொல்லப்படும் இலையுதிர் காலத்தின் ஒரு மாதிரியான நாள் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஆங்கிலத்தில் கூறினால் டிப்பிக்கல் டே ஆஃப் அ ஆட்டம் சீசன் என்று சொல்லலாம்.